வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது டி எடிட் ஃபுட் சேனல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஒரு மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த மட்டன் கிரேவி செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. ஒரு தடவை இந்த ஸ்டைலில் கிரேவி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடுத்த தடவை மட்டன் எடுக்கும்போது இதே மாதிரி தான் மறுபடியும் செஞ்சு சாப்பிடணும்னு தோணுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனில் தாங்க கிரேவி செய்ய போகிறேன். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். கடாய் சூடானதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கிறேன். நல்லா எண்ணெயிலே வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை லைட்டாக போனதுக்கப்புறம் கழுவி வச்சு 1/2 கிலோ மட்டனை சேர்த்திக்கலாம். எண்ணெயிலே 1 நிமிஷம் மட்டனை நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். மசாலாத்தூள் சேர்த்திக்கலாங்க. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். 1.5 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் சேர்த்திக்கிறேன். மசாலாத்தூள் எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்திக்கிறேன். மல்லித்தலை கொஞ்சம் நிறையவே சேர்த்திக்கோங்க, ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கிறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு மட்டன் வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிருங்க, மட்டன் வேகட்டும். இடையில கிளறி விடுங்க. ஒரு 20 நிமிஷம் ஆச்சுங்க. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்திக்கலாம்.
ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்டு கம்மியாகவே சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். ரெண்டு நிமிஷம் தேங்காய் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தேங்காய் எல்லாம் கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்திக்கலாம். ரொம்ப டேஸ்டான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தி, பரோட்டா, சாப்பாடு, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.